அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு அப்லோட் பண்ணது என்ன அப்படின்னா, நேற்று நடந்து முடிந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கொஸ்டின் பேப்பர வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இந்த இப்ப எக்ஸாம் போய்க்கிட்டு இருக்கு. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல ஒவ்வொரு எக்ஸாமா போய்க்கிட்டு இருக்கு. அதுல வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இந்த எக்ஸாம் வராது. ஏன்னா ஏற்கனவே 2018ல கால்ஃபர் பண்ண அந்த எக்ஸாமோடைய ப்ராசஸ இன்னும் முடியாம இருக்கும்போது, இந்த எக்ஸாம் ரிசல்ட்ட இந்த எக்ஸாம் வைக்க மாட்டாங்கங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வச்சுட்டாங்க. அப்புறம் கேஸ் போட்டு டிஎன்பிஎஸ்சி அதுக்கு ரிப்ளை பண்ணி, இந்த எக்ஸாமு நடக்காம ஸ்டே வாங்குற மாரி வாங்கி, அப்புறம் வந்து இல்ல நாங்க வந்து எக்ஸாம் நடத்திக்கிறோம். ஆனா வந்து இந்த ஃபைனல் இதெல்லாம் வந்து நாங்க அந்த 2018ல வெளியான அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நாங்க இந்த ரிசல்ட்ட போடுறோம்லாம் சொல்லி, ஃபைனலா வந்து இந்த எக்ஸாம் வந்து நேத்து முடிஞ்சிருச்சு. இப்ப முடிஞ்ச உடனே ஆன்சர் கீ தான் எப்பவுமே விடுவாங்க இல்லையா? ஆனா ஆன்சர் கீ விடுறதுக்கு டைம் ஆகுறனால, இப்ப என்ன பண்றாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர வெளியிட்டுறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் விட்டோனே என்ன செய்வாங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதினவங்க பூரா இந்த கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணி, அவங்க நேத்து என்ன அ ஆன்ஸர செலக்ட் பண்ணாங்களோ, அத என்ன பண்ணுவங்க மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு, அப்புறம் இந்த ஆன்ஸர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க இல்லையா? அப்ப வந்து அவங்க செக் பண்ணிக்கிறணும். இப்ப என்னென்ன 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 கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம கொஸ்டின் நம்ம என்னென்ன ஆன்ஸர் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இப்போ உடனே நேத்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு உடனே ஞாபகம் இருக்கும். அதனால அவங்க இன்னைக்கே வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க எல்லாமே மார்க் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அது பின்னால ஆன்ஸர் கீ வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம் முடிஞ்ச உடனே, அடுத்த நாள்ல வந்து கொஸ்டின் பேப்பர வந்து வெளியிடுறாங்க. இத டிஎன்பிஎஸ்சியே ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆன்ஸர் கீ வரதுக்கு முன்ன பின்ன ஆனாலும், எக்ஸாம் எழுதின அடுத்த நாள் கொஸ்டின் பேப்பர் அவங்க ரிலீஸ் பண்றனால, அத நேத்து இந்த எக்ஸாம் எழுதின மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின எல்லாரும், இந்த கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணி, நீங்க நேத்து எக்ஸாம்ல நீங்க செலக்ட் பண்ண ஆன்ஸர மார்க் பண்ணி வச்சுக்கங்க. கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்ஸர் கீய டிஎன்பிஎஸ்சி முறையா வெளியிடும்போது, அந்த ஆன்ஸரோட உங்க ஆன்ஸர நீங்க மேட்ச் பண்ணி செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ணும்போது, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ, அதனால டைம் தள்ளி போட்டுறாதீங்க. அப்ப உங்களுக்கு சில மறந்து போகலாம். எந்த ஆன்ஸர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்து கம்ப்யூட்டர்லயே வந்துரும் இல்லையா? அதனால நம்ம தெரியாது நான் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ, அவங்க என்ன செலக்ட் பண்றாங்களோ அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ, அதனால இத வந்து நான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் வந்து நேத்து நடந்த மோட்டார் இன்ஸ்பெக்டருடைய கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அ புதிய அப்டேட் கிடைச்சாலும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள இது. ஸோ நான் வந்து நேத்தே சில பேர் போட்டிருப்பாங்க. இந்த மாரி 10:30 வாசனைக்கிலாம் போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துக்கங்க தப்பு இல்ல. ஸோ நம்ம வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல என்ன போடுதோ நம்ம அதத்தான் போடப் போறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம 10:30 நம்ம மத்தவங்க போடுறதெல்லாம் போடப் போறதில்ல. ஆஃபீஸ்ல என்ன என்ன வருமோ நம்ம அத இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதான் வந்து ஃபைனலு. ஞாபகம் வச்சுக்கங்க. டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. தேங்க் யூ.